அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான 3 மகிழ்ச்சியான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான முக்கிய அறிவிப்பை மாண்புமிகு அமைச்சரான ரமேஷ் அவர்கள் வெளியிட்டுள்ளார். தனது சொந்த தொகுதியான ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் 2500 விரைவிலேயே வழங்கப்பட உள்ளதை உறுதிப்படுத்தினார். மேலும் இந்த திட்டத்திற்காக விண்ணப்பிக்க வரும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும், விரைவிலேயே இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் போது தகுதியுள்ள அனைத்து பெண்களின் பெயர்களுமே அதில் விடுபடாமல் நிச்சயமாக இடம்பெறும் என்றும் அவர் பொதுமக்களுக்கு நம்பிக்கை அளித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் இன்று பல மாவட்டங்களில் பொது விநியோக திட்டத்தின் ஜூலை 2026 மாதத்திற்கான சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. இன்று 11ஆம் தேதி காலை 10 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை அந்தந்த வட்டங்களிலுள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் மின்னணு குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம், பெயர் திருத்தங்கள், உறுப்பினர் சேர்த்தல் மற்றும் நீக்குதல், புதிய குடும்ப அட்டை மற்றும் நகல் அட்டை கோருதல் போன்ற குறைகளை சரி செய்து வழங்கப்பட உள்ளன. மேலும் மின்னணு குடும்ப அட்டைகளுக்குரிய தவறுகளில் குடும்ப தலைவரின் புகைப்படம் பதிவேற்றம் செய்ய வேண்டியிருப்பின் முகாமிலேயே புகைப்படம் பதிவேற்றமும் செய்யப்படும். பொதுமக்கள் பொது விநியோக திட்டம் தொடர்பான இதர குறைகளையும் தெரிவித்து பயனடையலாம் என்றும் இந்த சிறப்பு முகாமில் மனு செய்து பயன்பெறுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மூன்றாவது அறிவிப்பு. புதிய ரேஷன் கார்டுகள் அச்சடிக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 அல்லது 3 வாரங்களில் விண்ணப்பதாரர்களில் தகுதியானோருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கும் பணி முறைப்படி தொடங்கும் என உணவுத்துறை அமைச்சரான வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்கான சேவைகளை செய்யும் போது அதை பொறுக்க முடியாதவர்கள் வழக்கறிஞர் நியமனத்தில் பணம் வாங்கியதாக கூறுகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த 3 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.